வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 ரிலீஸ் ஆன ஜிக்ராங்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குதுங்க. இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 32 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. இது தமிழ் லாங்குவேஜில் இல்லை, ஹிந்தி மற்றும் தெலுங்கில் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, செய்யாத குற்றத்திற்காக அவனோட தம்பி ஒரு ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ அந்த தம்பியை மீட்கிறது தான் இந்த படத்தோட கதையே. நான் இன்றைக்கி தான் இந்த படம் பார்த்தேங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டரும் அவங்கவுங்க ரோலுக்கு தகுந்த மாதிரி அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வர்ற மியூசிக் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த படத்தோட அட்மாஸ்பியர் க்ரியேஷனாக இருக்கட்டும், த விஷுவலாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், த இமோஷனல் கனெக்ட் பிட்வீன் த மெயின் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பாக டைரக்டரோட விஷன் அண்ட் எக்ஸிக்யூஷனாக கூட இருக்கலாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் டைரக்ஷன், சாங்ஸ் டோட்டலி ஷூட் த மூட் ஆஃப் த ஃபிலிமுங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சீனும் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேக் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோரு அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு கேஸ்டிங் செலெக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் சரியான நேம் வச்சு, ஸோ அந்த கேஸ்டிங் செலெக்ஷன் எல்லாம் இந்த படத்துக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. அடுத்தபடியாக பார்க்கணுன்னா இந்த படத்தோட ஹீரோயினுங்க ஆலியா பட். ஸோ அவங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக கண்டிப்பாக இருக்கிறாங்க. அவங்க இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கிற விதம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. படத்தில் இருக்கிற இன்னொரு கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, அதாவது ஆலியா பட்டோட தம்பியை நடிச்சிருக்கிறவர் தான். அவர் பேர் வேதாங் ரைனா. இவர் இந்த படத்துக்கு ஒரு நியூ கம்மர் தாங்க. ஆனால் அவருக்கு இந்த படம் முதல் படம் மாதிரியே தெரியல. அவரும் இந்த படத்தில் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. படத்தில் வர்ற ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆலியா பட் முடிந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நம்ம வாசன் பாலா அப்சல்யூட்லி நெயில் இட் வித் ஹிஸ் டைரக்ஷன் இன் ஜிக்ரானே சொல்லலாம். பிகாஸ் ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி ஹவு டு கீப் யூ ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட்டுன்னு கூட சொல்லலாங்க. இந்த படத்தில் வர்ற ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இமோஷனல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கிறாருங்க. இது அவருடைய யூனிக் ஸ்டைலாக கூட இருக்கலாங்க. ஏன்னா படத்தில் ஒவ்வொரு சீனும் எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காதுங்க. அதே மாதிரி தேவையில்லாத சீன்ஸும் எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த படத்தில் அக்காவுக்கும் தம்பிக்கும் நடக்கிற ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸோ அவங்களோட இமோஷனலாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக கனெக்ட் ஆகிருக்குதுங்க. படத்தில் நடித்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் லைக் பாட்டியாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஜெயில் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஸோ அவங்களோட ஸ்டோரி தான் இந்த படத்தோட பேக் போன் கூட சொல்லலாங்க. படத்தில் ஆலியா பட் பண்ணியிருக்கிற ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நைட் வர்ற அந்த கார் சேசிங், அதே மாதிரி ரூஃபில் இருந்து ஸ்லோ மோஷனில் ஒரு 3 பேர் குதிப்பாங்க. ஸோ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் தாங்க இந்த படத்தோட இமோஷனல் கோரு. ஸோ அதை டைரக்டர் கரெக்டாக கையாண்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி மியூசிக்கும் ஒரு பெரிய ஹைலைட்டு தாங்க. ஸோ இந்த படத்தில் வர்ற ஹண்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே அந்த மியூசிக் நம்ம மனசில் நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. நீங்களும் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகுங்க. நன்றி, வணக்கம்.